அவங்ககிட்ட ஒரு செய்தி சொன்னேன். என்ன செய்தினா, தில்லைவாழ் அந்தனர்தம் திருநீல கண்டத்து தில்லைவாழ் அந்தனர்கள் தனியடியாரா தொகையடியாரா? அப்ப முதல் அடியார் யாருதான் அப்படின்னு ஒரு செய்தியை வச்சு அந்த பாடத்தை ரொம்ப விரிவா கொடுத்தேன். அப்படி அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம். அவங்களுக்கு ஒரு 10 செய்தி சொன்னேன். இதுவரைக்கும் எங்களுக்கு யாருமே சொல்லலங்கிறாங்க. அவங்களுக்கு சிவனை கும்பிடுறதுதான் சொன்னாங்க, நடராஜரை கும்பிடுன்னு சொல்லலங்கிறாங்க. ஆனா அவருடைய புராணத்துல தனிக்கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். நடராஜரை கும்பிடுறது யாருடைய குணம்? திருநீலகண்டத்துக்கு உயவனார் குணம். நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க இனிமேல் எந்த வழிபாடும் செய்யணும், நடராஜருடைய அபிஷேக நாட்கள் அதையெல்லாம் பார்த்து கரெக்டா நீங்க கும்பிடணும். பிரதோஷ மாதிரியே இதையும் செய்யணும். ஒரு 10 விஷயங்களே எடுத்து கொடுத்தேன். அதை நாம் அதில் பார்க்கிறோம். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துக்கு போறோம். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆன ஆடு. சம்பாதிச்சது எல்லாமே சிவனடியாருக்குன்னு வாழ்ந்தாராம். இப்போ நம்முடைய இதே மாதிரி ஒரு சிவராத்திரி நீங்க நடத்துங்க அப்படின்னா அவ்வளவு சாதாரணமா எல்லாரும் முடியாது. என்ன சொல்றீங்க? எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் அந்த பக்கம் போனா உணவு வசதி, குடிநீர் வசதி உண்டா இல்லையா? நினைச்சு கற்பனை கூட. நான் வரும்போது ஒரு அடியார் 2 வீலர்ல கூப்பிட்டு வந்தார். எங்க கூட வந்தவர் தான். பழைய சிவாலயங்கள்ல எல்லாம் ரெடி. ஆனா இந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்கான கட்டமைப்பு அவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அறநிலைத்துறையோட ஒத்து போகணும், அதுக்கான ஒரு கூட்டம் அமையணும், அதற்கு நன்கொடையாளர்கள் வரணும். வரலன்னா நம்ம பணத்தை போட ரெடியா இருக்கணும். நன்கொடையாளர்களை நம்பி இருக்க முடியாத. என்ன சொல்றீங்க? அப்படி மிக சிறப்பான ஒரு ஏற்பாடோட தேடிய மாடு நீடுங்கிறது நம்ம கோயிலுக்கு தான் பொருந்தும். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு முக்கண்ணப்பருக்கு அப்படின்னே இந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதை அப்படியே நம்ம அப்பர் சுவாமிகள் புராணத்துக்குள்ள போனோம்னா, தில்லையில போய் நடராஜரை வணங்குறதுக்கு ஆசைப்படுறார் திருநாவுக்கரசர். ஊனாலும் உயிராலும் உள்ள பயம் கொள நினைந்து சேக்கிழார் எழுதுறார். அதாவது நடராஜரை கும்பிட்டாதான் உடம்பு எடுத்த பயனே கிடைக்குமா, ஊனாலும் உயிருக்கே பயன் கிடைக்குமா, யாரை வணங்கினால்தான். இதை நான் உங்களுக்கு நீங்க நினைச்சுக்கலாங்க சிவராத்திரி சொற்பொழிவுன்னு. இது உண்மை விளக்கத்துக்கான ஒரு தொடக்க வகுப்பு. அதனாலதான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். புரியுது? இது எதற்கான தொடக்க வகுப்பு? உண்மை விளக்கத்திற்கான தொடக்க வகுப்பு. இவங்கெல்லாம் பாருங்க, யதார்த்தமா வந்தாங்க. இன்னைக்கு விசேட தீக்கை, அவங்க சமய தீக்கை, இவன் மேடை நிகழ்ச்சி, இதெல்லாம் நம்ம முக்கண்ணப்பருடைய அருள்தான். நினைச்சு பார்த்தா மிகப்பெரிய விஷயம் இல்ல, மிகப்பெரிய விஷயம். நாங்க இப்போ திருவாவடுதுறை போயிருந்தோம். அங்கே இருக்கரசி அவங்களுக்கு அவங்க டியூட்டி முடிஞ்சிட்டு எங்களுக்காக 24 hour எங்க கூட இருந்தாங்க. எங்க கூட தங்கி எங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்து யாத்திரையெல்லாம் பண்ணி. நம்ம ஆசிரியர் மடத்தில் பேசுறார், திருவாவடுதுறை மடத்தில் பேசினேன். நம்ம ஆசிரியர் பேசும்போது நம்ம கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி மாணவர்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு எங்க கூட இருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் அங்கே இருந்து கோயில்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ இந்த குருவருள் திருவருள் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம என்ன செய்கிறது? வழி நடத்துது. ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் குழந்தை. இந்த அழகான இடம். உடம்பு எடுத்த பயனே, உயிருக்கு இருக்கிற பயனை யாரை வணங்குறது தான்? நடராஜரை வணங்குறது தான் சேக்கிழார் சொல்றார். 1431வது மந்திரம். உங்க சித்தப்பா அடிக்கடி சொல்வார், பிரமாணத்தோட பேசுறீங்களே எதுக்குன்னு கேட்பார். 1431வது மந்திரம் பெரிய புராணம். ஞான ஒளி அம்பலம்ங்கிறார். நடராஜர் தான் ஞானம், நடராஜர் தான் ஒளி. மிகப்பெரிய விஷயம். நடராஜர் தான் ஞானம், நடராஜன். அதனாலதான் ஞான நடனம், ஊன நடனம், ஞான நடனம், பிறப்பெருக்கும் பெருநடனம், ஆனந்த நடனம், மாயைதனை உதறி வர்வினை சுட்டு மலம் சாய அமுக்கி நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அடுத்தல் தான் எந்த யார் பரதம் தான். ஆன்மாவை ஆனந்தத்துல போட்டு அழுத்துறதுக்கு தான் இவர் என்ன ஆடுறாராம்? நடனம் ஆடுறாராம். அதை நம்ம குழந்தைகள் எவ்வளவு அழகா நடனமாடி பழனியிலிருந்து அடியார்கள்லாம் நல்லா சிறப்பாக ஆடி காட்டினாங்க. எனக்கு கொஞ்சம் எழுதுற வேலை இருந்ததுனால அங்கிருந்து எழுதிட்டு ஒரு சில நடனங்களை பார்த்தேன். டாக்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு பிள்ளைகள் பாடும்போது உட்கார்ந்து இருக்கிறாரு, பழனிக்காரங்க ஆடுனா வரமாட்டேங்கிறாரு, கோயம்புத்தூர்காரங்க அப்படி கிடையாது. அப்ப நான் ஒரு சில நடனம் பார்த்தேன். நல்ல சிறப்பா பிரம்மாண்டமா பண்ணாங்க.
அதை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. நல்லா சிறப்பாக பண்ணாங்க. அப்போ இந்த நடராஜர் தான் ஞானம். நடராஜர் வழிபாடு செய்ய செய்ய ஞானம் வரும். நடராஜர் வழிபாடு செய்ய செய்ய அதுதான் ஞானமும் ஒளியும் அம்பலம்னா. அன்பும் இன்பமும் கூடிய போது ஆடும் கடல்புரி அமுதர் திருநடம் 6ஆம் வகை தொழுகின்றார். 1431வது மந்திரத்தில் ஆடும் கடல்புரி அமுதர் திருநடம். நடராஜருடைய திருவடியில அமுதம்னா பேரின்பத்தை கொடுக்கிறார் நடராஜர். அமுதத் திருநடம் 6ஆம் வகை தொழுது ஆறுகின்றார். கையும் தலைவிசை புனை அஞ்சலி. நடராஜரை எப்படி கும்பிடணும்னு சொல்லி காட்டுறார் சேர்க்கிறார். 1432வது மந்திரம். கையெடுத்து என்ன செஞ்சார்? நடராஜரை பார்த்தவொன்னு அப்பர் சுவாமிகள் தலையில் எடுத்து கும்பிட்டார். கையும் தலைவிசை புனை அஞ்சலி என தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டார். கண்ணும் பொழிமலை ஒழியாதே என்ன அழுதாராம். யாரை பார்த்து? நடராஜரை பார்த்து. அதனால்தான் குடித்த புருவமும் புகழ்ச்சிவாய் குமிழ் செழிப்பும் பனித்த சடையும் பவளமோர் மேனியும் பால் வெந்நீரும் நித்தமுடைய ஒரு பாதமும் காணப்பெற்றார். வேண்டுவதே மனித பிறவியும் வேணும்னு கேட்டார். எல்லாரும் பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நடராஜருக்காக வேணா பறக்கிறேன். அது அந்த நடராஜர்ல ஈடுபட்டாதான் அது தெரியும். அது சைவ சித்தாந்தம் படிச்சா மட்டும்தான் இதெல்லாம் புரியும். சைவ சித்தாந்தம் ஆனந்தராசனையா சொல்லுவார், சைவ சித்தாந்தம் படிக்காதவருக்கு திருமுறை தன்னை காட்டார் அப்படிங்கிறார். திருமுறை என்ன செய்யாது? பாடலாம். தன்னை என்ன செய்யாது? காட்டார். தன்னை காட்டார். இப்ப அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம்னு பாடுறாருல மாணிக்கவாசகர். 25 வரி, முதல் 25 வரிக்கு அவர் என்ன சொல்றாருன்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க, நான் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன். நான் ஒரு 10 தடவை பேசி பார்த்தாச்சு அவர் என்ன சொல்றான்னு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பெரிய விஷயம் அங்க இருக்குது. அதனாலதான் வள்ளலார் அந்த திருவண்ட பகுதியை தான் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். யாரு? திருவண்ட பகுதியில வள்ளலார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. வள்ளலார் மாணிக்கவாசகர்கிட்ட ஒரு கேள்வி, இரு என்று நீங்க சொல்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறார். யார்கிட்ட? மாணிக்கவாசகர் வாழ்ந்து 1500 ஆண்டுகள் கழித்து வந்த வள்ளலார் திருவாசகத்தை படிக்கிறார். அந்த இருன்னு ஒரு இடத்துல திருவாசகத்தில் சொல்றீங்களே திருவண்ட பகுதிக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறார். யாருக்கிட்ட? பாடிக்கிறார். வள்ளலாரை பற்றி 10 பாட்டு பாடிக்கிறார். அது ஒரு பாட்டுல இந்த வார்த்தை இருக்கிறது. இத மகாலிய காலேஜில் பேசணும். ஒரு வருஷத்துக்கு முந்தி வள்ளலாரும் மாணிக்கவாசகர் தலைப்புல பேசணும். அப்படி ஞானிகளுக்கெல்லாம் விடை கொடுத்த ஒரு நூல் எது? திருவாசகம். திருவாசகம். அதுல கீடம் ஒரு வரி வார்த்தை இருக்குது. கீடம் புறையும். அதற்கு பொருள் சொல்லுங்க யாராவது. அந்த வகுப்புக்கு வந்திருக்க கூடாது. கீடம் புறையும், அதுக்கு பொருள் சொல்லணும். அந்த வார்த்தைக்கு பொருள் இல்லை, அந்த கான்செப்டுக்கு பொருள் சொல்லணும். நான் சொல்றேன் இப்போ ஒரே நிமிஷத்துல. ஏன்னா இங்கெல்லாம் வந்திருந்தாங்க சொல்லிவிட்டு 50,000 எங்க போறதுங்க? டாக்டர்கிட்ட தான் வாங்கி கொடுக்கணும். புரியுதா? கீடம் புறையும்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, அதாவது எல்லா சாமி பேரையும் சொல்றாங்க. பிரம்மன் அயன் பேரையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள சிவபெருமான் கூட ஒப்பிடுறார். ஒப்பிட்டு புடுங்கிறார். கீடம் புறையும். புறையும்னா போன்றவர்கள் அர்த்தம். என்ன அர்த்தம்? இவர்கள் யாருக்கு சமங்கிறாரு அப்படிங்கிறார். திருவாசகத்தில் இப்படி ஒரு வரி இருக்குங்கிறதே முற்றோதல் பண்றவங்களுக்கு தெரியாது. அதாவது அது மாணிக்கவாசகருடைய சிவனே அன்றி யாரையும் கூப்பிடாத நெறி. அதை அந்த இடத்துல அழுத்தமா வச்சார். அந்த வரியை நீங்க படிச்சு பாருங்க. அண்டப்பகுதி உண்டை பிறக்கம் அளப்பெருங்காட்சி அதெல்லாம் வருது. அந்த இடத்துல தான் அந்த செய்தியை சொல்றாங்க. 25 வரிக்குள்ள 3 செய்தி சொல்றாங்க. அதனால் அந்த கையும் தலைவிசை புனை அஞ்சலி என நடராஜரை கும்பிடும் போது கை தலைக்கு மேல போச்சுது. கண்ணால் அழுதார். இறைவனை பார்த்து அழணும். அந்த மாணிக்கவாசகர் சொல்றாரு புணர்ச்சி பத்துல, கனைய கண்ணீர் அருவி காய கையும் தொழுது கடிமலரால் புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து நெக்கு நெக்கு உருகி பாடுறாருல. ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொண்டோ என் பொல்லாமணியை புணர்ந்து. அந்த உருக்கம் அதை நம்ம நடராஜன் முன்னால காட்டணும். இப்போ இறைவனுக்கு முன்னால நீங்க அழிஞ்ச அப்படின்னு சொன்னா சிலர் எதுக்கு அழணும், நான் எதுக்கு அழணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே கேட்கறாங்க, நான் எதுக்கு அழணும் அப்படின்னு கேட்கறாங்க. சைவ சித்தாந்தம் சொல்லுது, இறைவன் உனக்கு செய்த உதவியை நினைத்தாலே என்ன வந்துடும்? அழுகை வருங்கிற. அதுக்கு சைவ சித்தாந்தம் வேணாம். இறைவன் முன்னால் அழுது நம்ம அழுவோம். எதற்காக அழுவோம்னா,
நாம நினைத்தது ஏதாவது கிடைக்கலாம் அழுவோம். ஒருத்தர் சாமிக்கு முன்னால போய், சாமி ஏன் இந்த உலகத்தை இப்படி சோதிக்கிற அப்படின்னாரு. அந்த சிவாச்சாரியர் அசந்துட்டார். உலகத்துக்காக ஒருத்தர் பிரேயர் பண்றாங்க சிவராத்திரி அன்னைக்கு அப்படின்னு சாமிக்கு போட்ட மாலையெல்லாம் எடுத்து போட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்துருக்கிறார். உலகத்துக்காக இவ்வளவு இறக்கப்படுறீங்களா, அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறார். என் பேரே உலகம் தானுங்க அப்படின்னு. நான் உலகம் சொன்னது யார, என்ன? இப்படிதான் நம்ம பக்தி இருக்குது. ஆனால் அந்த பாருங்க, இறைவனை நினைத்து ஏன் அழணும்? சைவ சித்தாந்தத்துல தான் விடை இருக்கு. அவன் செய்கின்ற 2 உபகாரங்கள், காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். காட்டும் உபகாரம் என்பதற்கு பொருள் அறிவித்தல். சிவராத்திரி அன்னைக்கு முக்கண்ணப்பர் கோயிலுக்கு போகணுங்கிறத அவன் அறிவிக்காமல் வர முடியுமா? ஒரு மாணவர் தீக்கை வாங்க முடிவு செய்து பேர் கொடுத்து பேர் ரிஜெக்ட் ஆகி திரும்ப அவர் தீக்கைக்கு வர்றாரு. 8:30 மணிக்கு சொல்றாரு தீக்கைக்கு நான் என்ன செய்யறதுங்கிறாரு. 9 மணிக்கு உடுமலையில இருந்து ஆள் வருது. கடையில போய் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்கிறோம். அவருடைய நேரம் இங்க ஒருத்தர் பூஜை பெட்டியோட வர்றாரு. இதெல்லாம் யாருடைய பிளான்? நடராஜருடைய திட்டம். ஒருத்தர் கையில பூஜை பெட்டியோட வர்றாரு. இங்க ஒரு பெட்டி கோயில வாங்கி வச்சிருக்கிறாங்க பூஜை பாத்திரங்கள் எல்லாம். அவரும் ஒரு பூஜை செட்டோட வர்றாரு. இது யாருக்கு கை மாறுது? அந்த அம்மாவுக்கு கை மாறணும். இந்த அறிவித்தல் காட்டும் உபகாரம். இறைவன் நமக்கு அறிவிக்கிறான். இறைவன் நாம் அறிய நம்மோடு அறிகிறான். காணுமாறு காணே, உணருமாறு உணரே, நுகருமாறு நுகரே. 9ஆம் திருமுறையில முதல் பதிகம். ஒளிவள விளக்கே உலப்பிலா உண்டே, உணர்வு சொல் கடந்ததோர் உணவே, தெளிவளப்பழியின் திரள்மனை குண்டை சித்தத்தில் தித்திக்குண்டே, நீ அடிவள உள்ளத்து ஆனந்தக்கணியை அம்பலம் ஆராய்ந்தாக அடிவள கூத்து உகந்தாய் தொண்டனே விளம்புமா விளம்பே. இதுதான் அந்த உபகாரம். அந்த உரையை எடுத்து படிச்சீங்கன்னா அருணைவடிவேல் முதலியார் இப்பதிகத்தில் காட்டும் உபகாரமும் காணும் உபகாரமும் பேசப்பட்டிருக்கிறது. இறைவன் நமக்கு செய்யற உதவிகள்லயே வீடு வாங்கி தந்தது, கார் வாங்கி தந்ததுலாம் அது எல்லாருக்கும் செய்யற உதவி. அறிவித்தலும் நாம் அறிய அவன் நம்மோடு இருந்து என்ன செய்வது, அறிதலும். எப்படி ஒரு 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் பையன் ஆனா எழுதணும்னா கூட யார் எழுதணும்? டீச்சர் கையை பிடிச்சு எழுதுறாங்கல்ல. டீச்சரும் கையை பிடிச்சு எழுதுறாங்கல்ல. அப்போ கவர்மெண்ட் ஆபீசர் இருந்தா என்ன சொல்லு, ஏமா இன்னும் ஆனா எழுத படிக்கிறியா, இதுக்கு உனக்கு 75,000 சம்பளம் ஆமா அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த டீச்சர் அந்த பையனுடைய கையை பிடிச்சு எழுத வைக்கிறாங்கல்ல. அதுபோல இறைவன் நம்ம ஒவ்வொன்று அறியும் போது யார் கூட இருக்கிறா? அதான் தோன்றா துணைன்னு சொல்றோம். அதை கண்ணும் அதை நினைச்சா அழுக வந்துடும். பொடிமலை ஒளியாது செய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் பருவின. மனசு உருகுது. இதையெல்லாம் நடராஜர் முன்னால் அவருக்கு நடக்குது. மெய்யும் தரையில அந்த உணர்ச்சிவசப்பட்டு தரையில விழுந்துடுறார். இங்க இருக்கிற சில சிவனடியார் எனக்கு தெரியும். நம்ம ஊர்ல பாடகலிங்கம்னு ஒரு ஐயா இருந்தார் உடுமலைப்பேட்டையில. தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க. கை இருந்தா கை உயர்த்தலாம். பாருங்க அங்க இருக்கிறாங்க. பாடகலிங்கம்னு உடுமலைப்பேட்டையில இருந்தார். 4 வயசுல திருவாசகம் பாட ஆரம்பிச்சாரு. எங்க கூட பாடும்போது 94 வயசு. அப்ப அவர் எங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பாடிக்கிறாரு? 90 பாடிக்கிறார். திருநெல்வேலிக்கார. திருவாசகம் பாடும்போது எந்திரிச்சு பாடினாருன்னா அவரு அடுத்த 2 செகண்ட்ல கீழே விழுந்துருவார். ஏன்னா அந்த உணர்ச்சிவசப்பட்டு தன்னை மறந்துடுவார். அதுக்காக அவர் நிற்க விட மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி அந்த கடைசி பதிகத்துக்கு கம்பல்சரியா எந்திரிக்க சொல்றீங்கல்ல, அப்போ எழுந்து எழுப்ப முத்தி நெறி அறியாதன்னு. அது பஸ்ஸுக்கு போறதுக்கு எந்திரிக்கிறது புரியுதா? சம்பிரதாயமும் கிடையாது. அப்போ அந்த அப்படி எந்திரிக்கும் போது விழுந்துருவார். அப்படியே தொம்மன் விழுந்துருவார் தன்னை மறந்து. அப்படி உணர்ச்சிவசப்பட்டு சைவத்தில் வாழ்ந்த பெரியவங்களையெல்லாம் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். இதே கொடும நடராஜர் கோயில்ல, இது நான் சொல்றவர் தெரிஞ்சவங்க இங்க இருப்பாங்க. கொடும நடராஜர் கோயில்ல ஒரு பெரியவர் இருந்தார். நடராஜருக்கு அவர் பூ கட்டுவார். அவங்களுடைய அப்பாவா பாருங்க, அவங்க அப்பா நடராஜருக்கு கைக்கு தனியா கட்டுவார், காலுக்கு தனியா கட்டுவார். நான் நேரில் பார்த்துருக்கிறேன். ராஜம்மாள் சங்கரன் அவங்க கூட போய் நாங்கள் முற்றுகை பண்ணுவோம். பாடுற நாங்கெல்லாம் எங்களுக்குள்ள சண்டை நடக்கும். என்னைய பாட விடு, ஒன்ன பாட விடுங்க. அவர் பாடவே மாட்டாரு, அழுதுட்டு இருப்பார். எதை கேட்டு அந்த பக்குவத்துக்கு போகணும். அந்த அளவற்ற பக்குவத்துக்கு போகணும். மெய்யும் தரைமிசை விழுமன் எழுதரும். நடராஜரை கும்பிட்டு அந்த உணர்ச்சிவசப்பட்டு கீழே விழுந்துடுறாராம். இவர் எந்திரிச்சிருக்கிறார். விழுறாரம் கண்ணப்பர் மாதிரி எழுதரும். நின்றால் சடையோடு நின்றாடும் ஐயம் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றார். நடராஜரை கும்பிடுற ஆர்வத்துல எல்லையே இருக்கக்கூடாதுங்கிறார். சேர்க்கிறார், எல்லையே இருக்கக்கூடாது.
நாங்கள் யாத்திரை போகும்போது ஒரு அம்மா இங்கே கூட வருவாங்க, பத்மாவதி ஒரு அம்மா நல்லா பாடுவாங்க. சாமி கும்பிட்டாக்கா கிளம்புங்க அப்படின்னு எல்லாரும் கிளப்பி வேனில் விட்டுட்டு போனால் அந்த அம்மாவை காணாம போயிடும். திரும்ப வந்து நடராஜர் முன்னால் என்னது பாடிட்டு இருப்பாங்க. பிறகு வந்து யாராவது 4 பேர் வந்து அந்த அம்மா பிடிச்சி கொண்டு போய் வண்டி சேர்த்துல திரும்ப வேற ஏதோ ரூட்டில் வந்து யார் முன்னால் வந்து நின்றுட்டு இருக்கோம், நடராஜர் முன்னால் வந்து நின்று. ஆமாம், இதெல்லாம் நம்ம கூட்டத்துக்குள்ளேயே நடந்ததை நான் பார்த்ததை சொல்லிட்டு இருக்கிறேன். அதை அப்பர் வாழ்க்கை நடந்ததை பதிகிறார். அதில் தான் ஒரு பதிகம். இந்த தேவாரத்தை நீங்கள் இதுவரைக்கும் பாடம்னா பாடிருங்க. அற்புதமான தேவாரம், பத்தனாய் பாட மாட்டேன். அதில் ஒரு வரி சொன்னாரு, அத்தா உன் ஆடல் காண்பான் அடியலே வந்தவாறு. நான் சிதம்பரத்துக்கு வந்தது உன்னுடைய டான்ஸை பார்க்க தான். எவ்வளோ பெரிய வரி பாருங்க. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினா தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனே வந்தது ஒரு நடனத்தை பார்க்க தான். ஏதோ வரம் கேட்கறதுக்கு இதுக்காகலாம் நான் என்ன செய்யல, வரல. வரம் கேட்கறதுக்கெல்லாம் நான் வரல. அதாவது நாம மார்கழி மாதம் கோயிலுக்கு போகிறதுக்கும் ஞானிகள் போகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நம்ம மார்கழி மாதம் கூட பார்க்கறது இல்லை. 4:30 மணிக்கு சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். 4:30 மணிக்கும் பஸ் ஸ்டாண்ட் வரணும், மார்க் வரணும், வீடு வரணும், கார் வரணும். எத்தனை மணிக்கு சாமி வந்து நம்மள மாதிரி பேசுற வரத என்ன தூங்கவே விட மாட்டியா அப்படின்னு கேட்பார். ஆனா மாணிக்க வாசகர் என்ன சொல்லி இறைவனை எழுப்பினாரு? எது எமை பணி கொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா. அதே காலம் தைரியமா பாடுங்க, புரியுதா? எது எமை பணி கொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புறநீர்மை பண் பூபால ராகம் அதில் பாடுறாரு. அதில் அந்த வரிக்கு என்ன பொருள் தெரியுமா? நான் எதுக்காக உங்களை விடியற்கான எழுப்புறேன்னா, உங்களுக்கு வேலை கொடுக்கல, எனக்கு ஏதாவது வேலை நீங்க கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிறார். யாரு? மாணிக்கவாசகர். நம்மெல்லாம் கோயிலுக்கு போறது சாமிக்கு வேலை கொடுக்க, மாணிக்கவாசகர் கோயிலுக்கு போனது சாமி கிட்ட ஏதாவது வேலை கொடுங்க நீ நம்பி அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இன்னைக்கு என்னுடைய டியூட்டி ஒர்க் ஷெட்யூல் சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறார். அதனாலதான் மாணிக்கவாசகரை போன்றவங்க எழுப்புனதெல்லாம் மந்திரமாச்சுது. நம்ம எழுப்புறது மந்திரம் ஆகாது. ஏன்னா நம்ம எழுப்புறது ஏன்னு யாருக்கே தெரியும்? சாமிக்கு தெரியும். நம்ம எழுப்பணும்னா என்ன வேணும் எழுதி வச்சுக்கோ, 6 மணிக்கு பார்த்துக்கிறேன்னு உண்டா இல்லையா? ஆமா, அதையெல்லாம் இதுல பாடினார். சரி, இன்னும் எனக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் எடுத்துக்கலாமில்ல? சரி, ஓகே. ஏன்னா அடுத்து டாக்டர் அவருடைய உரை இருக்கு. இன்னும் அதுக்கு பிறகு இது இருக்குது, நம்முடைய வீடியோ இது போடணும், டெலிகாஸ்ட் பண்ணணும். பிறகு பூஜை வீரங்களுக்கு விளக்கம் சொல்லணும். பிறகு பூஜை, இதுதானே செய்யணும். அதனால அதை நான் நினைவில் வச்சுட்டு தான் பேசுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சி இருக்குங்கிற நினைப்பு இருக்காங்க நீங்க கேட்கறது தெரியுது உங்க முகத்துல. ஆமா, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி டாக்டர் சாருடைய யோகா நிகழ்ச்சி எல்லாம் கரெக்டா நாங்க தியானம் பண்ணும்போது தான் டாக்டர் வந்து ஓம்காரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அகரம் உகரம் மகரம் அதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அது வந்து பலருக்கு புதுசா இருக்கலாம், நமக்கு பழசு. எப்போ உடுமலைப்பேட்டை தேவாரத்தில் வந்து சொல்லிக் கொடுத்த டாக்டர் சார் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்குதுல உங்களுக்கு? ஆமா, பலருக்கு பழசா இருக்கலாம், புதுசா இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் பழசுதான். நிறைய செய்தி சொல்ற உணவு முறை, அந்த உடம்பு எல்லாம் எப்படி பேடுறது, அதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தார். அந்த நேரத்தில் வந்து இப்படி நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகளையும் நாம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு அடுத்து சேரமானுக்கு வந்துட்டோம். அப்பர்கிட்ட இருந்து சேரமான் பெருமாள் நாயனார் அவர் நாள்தோறும் பூஜை செய்யும் போது என்ன ஓசை கேட்பார்? அந்த சிலம்பொலி கேட்பாருங்கிறதுக்கு பின்னால ஒரு சைவ சித்தாந்தம் இருக்கு. அதாவது திருச்சிலம்பின் ஓசை ஒலிவழியை சென்று நிறுத்தனை கும்பிடென்று உந்தி வர அப்படின்னு உந்தின்னு திருவாசகத்தில் ஒரு தலைப்பு இருக்குது, உந்தின்னு ஒரு தலைப்பு சித்தாந்தத்திலேயும் இருக்கு. அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, திருச்சிலம்பின் ஓசை ஒலிவழியை சென்று நிறுத்தனை கும்பிடு. அதாவது நடராஜர் காலில் இருக்கிற சிலம்போசை வழியாதான் நடராஜர் கிட்ட போகணும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. அதை அப்படியே வாழ்ந்து காட்டினவர் யாரு? சேரமான் பெருமாள் நாயனார். நாள்தோறும் இறைவன் சிலம்பொலி காட்டுறாரு. சிலம்பொலி ஒரு நாள் வரலன்னு உடனே நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டேன். நான் வந்து நீங்க என்ன தவறு செய்தீங்கன்னு கேட்போம். அவர் என்ன கேட்டாரு?
நான் என்ன தவறு செய்தேன், என் சிலம்பொலி காட்டவில்லைன்னு கேட்டார். அந்த சிலம்பொலி கிடைக்காததுனால அவருக்கு அந்த உடம்பு மேல வெறுப்பு வந்துட்டு. பெரியவங்க சொன்னா கேட்கணும், ஐயா சட்டை போடுங்க எவ்வளவு சொன்னாரு, பனி வர்ற நேரம் சட்டையை போடுங்க. அதாவது என்ன பிழை செய்தேன்னு கேட்டார். அவர் சிலம்பூசி வராததுனால ஆசை உடம்பால் மற்ற வேறு அடையும் இன்பமும் வேறு என்ன இருக்குது? வாழ்ந்ததே எதுக்காகத்தான்? சிலம்பொலி கேட்கிறார். சேரமான் பெருமாள் சொல்றார், அவருடைய கருத்துப்படி பார்த்தா வாழ்ந்ததே நடராஜரை கும்பிடுறதுக்கு தான். நீங்க இன்னைக்கு போனாலும் திருவஞ்சை களத்துல அந்த நடராஜர் இருக்கிறார். சிலம்போசை காட்டிய நடராஜர் கோயில் நம்ம நினைக்கிற மாதிரி பெருசா கற்பனை பண்ணக்கூடாது. சும்மா ஒரு சின்ன செவருக்குள்ள அப்படி இருப்பார். இப்போ இருக்குது. அந்த உடம்பை மாய்ப்பதற்கு தயாராகிறார். இதே இடத்துலதான் அறிவாழ்த்தாய நாயனார் வர்றாரு. இந்த நாயன்மார்கள் எல்லாம் இறைவனுடைய பணிகள் தடைபட்டால் என்னது அதற்காக உயிரை மாய்க்கவும் தயாராக இருக்கிறார்கள். உயிரை மாய்க்கவும் அந்த இடத்துலதான் இவரும் வர்றார். தென்சேரி மலை சாமி அடிக்கடி சொல்லுவார், நாயன்மாருக்கும் நமக்கும் சின்ன வேறுபாடு தான் தம்பி. அவங்க நினைச்ச அவங்க இறைவனுக்கு செய்ய வேண்டிய தடைப்பட்டா உயிரை விட்டுருவாங்க, நாம நாளைக்கு பார்க்கலாம்னு விடுவோம் அப்படின்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அறிவாள் தாயனார் நடந்தது நமக்கு நடந்ததுன்னா சாமிக்கு இன்னைக்கு சாப்பிட கொடுத்து வைக்கலன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் கொடுத்து வைக்கலன்னு சொல்லுவோம். ஆனா அவர் எதற்கு தயாரானாரு? உயிரை மாய்க்க தயாரானார். அது தன் வாழை உருவி மார்புல வைத்து தன் உயிரை மாய்க்க தயாராகிறார். எதுக்காக? சிலம்போசை கேட்க. உடனே இறைவன் சிலம்போசை காட்டினார். அந்த சிலம்போசை அவருக்கு கேட்குது. அப்போ இறைவன்கிட்ட கேட்கிறாரு, இறைவன் ஏன் நீங்க தாமதமா வந்தீங்கன்னு திரும்பவும் கேட்கிறாரு. அதுல சுந்தரருடைய நடராஜர் வந்துடுறாரு. அங்க 3791வது மந்திரம் மன்றிடை சொல்றார். லீவ் லெட்டர் எழுதுறாரு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எழுதணும்ல, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ அன்ஏபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ். ஒரே லீவ்டர் 500 வருஷமா இதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம. அதே மாதிரி ஒரு காரணம் சொல்றார். மன்றிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி, நான் டான்ஸ் ஆடுறத வணங்கி வந்தொண்டன் சுந்தரர் ஒன்று உணர்வார். அதுதான் முக்கியம். நடராஜரை சும்மா கும்பிட்டு இருந்தா நடராஜர் அங்கே இருந்திருக்க மாட்டார். சுந்தரரை எப்படி கும்பிட்டாராம்? ஒன்றியும் உணர்வார். ஒன்றி இருந்து நினைவீங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை. அவர் மன ஒருமைப்பாடோட சுந்தரர் வழிபாடு செய்தாரு அப்படிங்கிறார். மன்றிடை அந்த நடையே புரோஸ் ஆடல் தான். மன்றிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வந்தொண்டன் ஒன்று உணர்வால் நம்மை போற்றி, அது வேற போற்ற வேற செஞ்சிருக்கிறார். போற்றும் போது இறைவன் என்ன செய்வாரு? காது கொடுத்து கேட்கிறார். போற்றி உரை செயல் பதிகம் பாடுதலால் கடைசி வரி பாருங்க, நின்று கேட்டு வர தாழ்ந்தோம். அங்கே நின்று கேட்டுட்டானுங்க, வர்றதுக்கு லேட் ஆயிட்டுங்கிறார். இப்படி சாமி வர்றது யார் விருப்பம்னு யார் சொல்லல. இறைவன் ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம், வர்றது வராது யார் விருப்பம்? என்னுடைய விருப்பம். அவர் சொன்னார், அதனால் நின்று கேட்டு வர தாழ்ந்தோம் அப்படின்னு சொல்றார். நம்முடைய வெங்கடேஷ் சோதுவாரெல்லாம் உடுமலைப்பேட்டைக்கு ஒரு கச்சேரிக்கு வந்திருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சியை சிறப்பித்து பேச வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தாங்க. 2 நிமிஷம் தான். அதுல நான் சொன்னேன், நடராஜர் வந்து தேவாரத்துக்காக தன்னுடைய மற்ற வேலைகளை எல்லாம் தள்ளி போடுறாரு. என்ன சொல்றீங்க? சேரமான்கிட்ட பார்க்க வேண்டிய டியூட்டியே என்ன செஞ்சுட்டாரு. அப்ப தேவாரத்துக்கு இறைவன் தன் வேலைகளை தள்ளி போட்டு கேட்கிறார், என்ன பாடினா? தேவாரம் பாடினார் அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள 2 நறுக்கு 2 செய்தி அதில் சொல்லிட்டு வந்தது. அப்படி சொல்லுகிறார். அளவில் இன்பம் பெறும் கூத்தர் ஆட எடுத்த கடல் காட்ட, அந்த கடல் காட்ட எங்க தில்லையில கிடக்குது. உளமும் புலனும் ஒருவழி சென்று உருக போற்றி உயிக்கின்றார். அந்த உள்ளமும் புலன்களும் நடராஜரை கும்பிடும் போது மன ஒருமையோட கும்பிடணும். அதனாலதான் உண்மை விளக்கம் நடராஜர் பின்னால வச்சது. 6 தத்துவம் ஆணவம் மாறாவினை. கொஞ்சம் சிவராத்திரிக்கு சைவசித்தான்னு பேச வேண்டாங்களாங்க. மற்றவற்றின் வேறாக நான் நீ நாதன் நடம். அதனால்தான் இந்த பயிற்சியில தான் நம்ம யாரை நினைச்சு உருவோம்? நடராஜரை நினைத்து உருவோம். உளமும் புலனும் ஒருவழி சென்று உருக போற்றி உயிக்கின்றார். இதே சுந்தரருடைய தடுத்தாற் கொண்ட புராணம் முடிகிற இடத்துக்கு வாங்க. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அதாவது 5 பொறிகளில் கண்ணு நடராஜர் மேல ஒன்றுது, மனம் புத்தி சித்தத்தில சித்தம் நடராஜருக்கு ஒன்றுது. எல்லாமே யாரோடு ஒன்றி விட்டது? நடராஜர்
நடராஜர் வழிபாடு. அதாவது ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, நம்ம சிவ வழிபாட்டில் சிவலிங்க வழிபாடு மாதிரியே முக்கியமானது இன்னும் 2. தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம எதோட முடிச்சுக்கிறோம்? நம்ம சிவலிங்க வழிபாடோட முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். ஆனா நம்ம சிவ வழிபாட்டில் 3 ரொம்ப முக்கியம். என்னதெல்லாம்? நடராஜர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவ வழிபாடு, சிவலிங்க வழிபாடு. 3மே 3 தன்மையானது. சிவலிங்க வழிபாடு நமக்கு அவருடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3மே இருக்கிற இடம். சதாசிவம் அப்படின்லாம் சொல்றோம். நடராஜர் ஆனந்த நிலையில இருப்பார். யாரை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி, ஆனந்த நிலையில இருப்பார். தட்சிணாமூர்த்தியை வணங்க வணங்க நமக்கு என்ன வரும்? ஞானம் வரும். கல்லாதின் புடயம் நான்மறை ஆரங்க முதல் கட்ட கேள்வி வல்லார்கள் நான்கரைக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து கேட்டு இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அவர் தொடக்கை விடுவார். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் ஸ்ரீயம் ஏதாம் பிரத்யாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. நான் ஒரு சமஸ்கிருத பண்டிதர்கிட்ட ஒரு 6 வருஷம் இருந்தேன். இந்த மந்திரம் சொன்னாதான் வகுப்பை நடத்துவாங்க. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் ஸ்ரீயம் ஏதாம் பிரத்யாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. இப்படி சில மந்திரங்கள் சொன்னவர் தான் எது நடத்துவாங்க? பாடமே நடத்துவாங்க. அதனால இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, இந்த 5 பேர் அறிவுங்கிற மந்திரம் சைவ சமய குரு வரலாற்று ரொம்ப முக்கியம். ஒரு குரு கேட்கிறார், ஒரு ஞான சம்பந்தம் ஒரு அதாவது ஒரு சீடரை பார்த்து குரு கேட்கிறார், எந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்ல சொல்றாரு? தர்மியாதீன வரலாறு, அதனால நமக்கு சரியா தெரிய மாட்டேன். சீடனை பார்த்து குரு கேட்கிறார், இந்த நடராஜர் மந்திரத்துக்கு பொருள் சொல்லுங்கிறார். அவர் பொருள் சொல்லும் போது புஸ்தகத்தில் இருக்கிற பொருளை சொல்றாரு. உன்கிட்ட நடராஜர் என்ன சொன்னார்? அந்த பொருளை சொல்லு. உன்னுடைய அறிவுல என்ன பொருள் வருது அதை சொல்லு அப்படின்னாரு. இவருக்கு ஏற்கனவே ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. யாருக்கு முன்னால் பதில் சொல்ல முடியாமல் நீ இருக்கிறாயோ அவர் தான் அவனுக்கு குரு. நாங்க கமலை ஞானப்பிரகாசம் ஏதோ ஒரு பெயர் வரும். கமலை ஞானப்பிரகாசம் போய் நின்னவர் யாரு? குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தர். இது தர்மயாதீன வரலாறுங்கிறதுனால நமக்கு அது முழுசா தெரிய மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த பாட்டை சொல்லி இதுக்கு பொருள் கேட்கிறாருங்க குரு. சீடருக்கு சொல்ல தெரியல. புஸ்தகத்தில் இருக்கிற உரையை சொன்னார். இப்ப இவங்க திருமுறை பேராசிரியர், மங்கையர்கரசி திருமுறை பேராசிரியர், அவர் செல்வராய் திருமுறை பேராசிரியர், இவெல்லாம் திருமுறை பேராசிரியர்கள். திருமுறை பேராசிரியர்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சாச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு குருவருள் பெற்றிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர் வேணா அந்த டெஸ்ட்டை நடத்தலாம், எனக்கும் நடத்தலாம். டெஸ்ட் நான் என்ன டெஸ்ட் தெரியுமா? திருவாசகம் 41வது பதிகம் உரையோட கொடுத்துடணும். உரையில் இல்லாத பொருள் சொல்லணும். அதில் அவங்க எந்த அளவுக்கு அடித்து சாய்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க டேலண்ட் ஆகியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுட்டா? இதான் டெஸ்ட். வைக்கலாமா? இங்கே ரெடி ஆகிட்டாங்க. அதாவது தேவாரம் 1ஆம் திருமுறை 51வது பதிகம் உரையோட கொடுத்துருவோம். சொற்பொருளுக்கு உரையை பார்த்துக்கலாம். விளக்கத்துக்கு நீங்க எதை யூஸ் பண்ணக்கூடாது, உரை யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாத உரை உங்ககிட்ட இருந்து என்ன செய்யணும்? வரணும். தோளுடைய செவியன் விடையேறிலாம் நம்ம எதை செப்பரை சுவாமிகள் சொல்றாரு, கையப்பாக்கம் சதாசிவ செட்டியார் சொல்றாரு, அதான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் வகுப்புல சொன்னேன். இன்னைக்கு வகுப்படுத்தி தான் இன்றைக்கா நேற்றா இன்றைக்கு தானே சொன்னோம். கொஞ்சம் புதுசா யோசிங்கன்னு கொஞ்சம் புதுசா கொடுத்துட்டு வந்தேன். அதனால் அந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்து நடராஜரை கும்பிட கும்பிட இன்ப வெள்ளத்தில் நாம திளைக்கலாம்னு சொன்னார். நான் பக்கத்தில் வந்துட்டு நெருங்கிட்டோம். நான் நிறைவு செய்ய போறேன். குவித்த கைகள், திளைத்த கண்கள், அந்த கரணங்கள் கலந்து போய் செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தாங்கிறார். நடராஜர் முன்னால் அப்படி உருகி நிற்கணும். இப்ப இந்த முன்னுரை நமக்கு நேரடியா எதுக்கு பயன்படும்? உண்மை விளக்கத்தில் நடராஜர் குல எப்பவுமே ஒரு மரபு. இந்த மாதிரி புனித நாட்கள்ல நாம இருக்கிற ஒர்க்கு சம்பந்தமான ஒரு வேலையை செய்யணும். அந்த மரபை தான் நம்ம கையில் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறோம். 2058வது மந்திரம் மெய்ஞானமே ஆன அம்பலமும் உள் நினைந்த ஞானத்து எழும் ஆனந்த பெருந்தனி கூத்தும் கண்ணின் முன்புற கண்டு கும்பிட்டு எழுந்து போற்றுவார் அப்படின்னு சொல்றார். 2 நிமிடம் நிறைவு பண்ண போறோம். இந்த மந்திரம் ஆனந்தராசனையா உண்மை விளக்க புக்கு வச்சிருக்கீங்களா? இந்த மந்திரம் அது இருக்குது.
2059வது மந்திரம். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அழகினும் எளிதர அருளினர். அதாவது நடராஜரை நாம அனுபவிக்கணும்னா இந்த கண்களால நடராஜரை அனுபவிக்கிறோம்னு சொன்னா, இந்த கண் அழியும் தன்மை உடையதா அழியாத தன்மை உடையதா? அழியும் தன்மை உடையது. ஏன்னா நம்ம உடம்பு என்ன உடம்பு? ஞானசம்பந்தர் உடம்பு மாயையான அருள் திருமேனி. குருமார்கள் திருமேனி எல்லாம் எதுங்கிறோம்? அருள் திருமேனி. அப்படியானால் இங்கு சுந்தரருடைய திருமேனியே என்ன திருமேனி தான்? அருள் திருமேனி தான். ஞானசம்பந்தர் திருமேனி அருள் திருமேனி தான். ஞானசம்பந்தர் நடராஜரை எந்த திருமேனியில பார்க்கிறாரு? ஆமா, நம்முடைய அழிகின்ற கண்ணை கொண்டு அழியாத நடராஜரை பார்க்கிறார். அழியாத கண்ணை கொண்டு அழியாத நடராஜரை பார்த்தார். இதுதான் குருமார்களுடைய உடம்புக்கும் நம்ம உடம்புக்குள்ள வேறுபாடு. நம்ம உடம்பு மாயையில வந்திருக்குது, அவங்களுக்கு உடம்பு அருள்ல வந்திருக்குது. அருளே திருமேனியாக அருட்குரு, அருட்குரவம், அருட்குரு, அருள் திருமேனின்னு சொல்றோம். இதை நிறுவுவதற்கு சைவ சித்தாந்தத்தில் இந்த பாட்டை விட்டா வழியே கிடையாது. இந்த பாட்டு தான் பிரமாணம். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை, உணர்வினால் அனுபவிக்க வேண்டிய சிவபோகத்தை எதனாலே அனுபவிச்சாரு? கண்ணினாலே அனுபவிச்சார். ஒரு செய்தியை எனக்கு ரொம்ப நாள் அடிக்கடி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு தியானம் பண்ணணும்னா எடுத்த உடனே என்ன சொல்றோம்? கண்ணை நல்லா மூடுங்க அப்படி சொல்றோம். கண்ணை நல்லா மூடு, அமைதியாரு, அங்க பக்கம் எட்டி பார்க்காதன்னு சொல்றோம். பண்டார சாத்திரத்தில் ஒரு கேள்வி, சித்தாந்தபுரி பேசிட்டோமா பேசுகிறே இருந்தார். பண்டார சாத்திரத்தில் ஒரு கேள்வி, தியானம் செய்யும் போது கண்ணை மூடணுமா வேண்டாமா? இதான் கேள்வி. 2 நிமிஷம் தான். தியானம் பண்ணும்போது கண்ணை மூட வேண்டுமா வேண்டாமாங்கிறது கேள்வி. பொதுவாக தியானம்னா நம்ம என்ன செய்வோம்? எடுத்த உடனே கண்ணை மூடணும் தான் சொல்லுவோம். எடுத்த உடனே அந்த தியானம் நடக்கிற இடத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன். ப்ளீஸ் சைலண்ட், சைலண்ட் ப்ளீஸ், க்ளோஸ் தி ஐஸ் அப்படின்னு முதல்ல ஏதோ ஓட சொல்லுவாங்க. இதுதான் தியானத்துக்கான பேசிக் சிஸ்டம். பண்டார சாத்திரம் ஒரு கேள்வி கேட்குது, உன்னுடைய கண்ணுக்கு சாமி அடங்குவாரா? உன்னுடைய கண்ணுக்கு சாமி அடங்குவாரா? சாமி வியாபக பொருள். உன்னுடைய கண் என்னது? சாதாரண ஒரு சின்ன பொருள். உன் கண்ணுக்கு அடங்காத பொருளை தியானம் பண்ண கண்ணை மூடனா என்ன மூடலனா என்ன? இதுதான் இது கேட்கிற கேள்வி. பண்டார சாத்திரம் கேட்குது. திருவாவடுதுறை பண்டார சாத்திரம் சிவஞான போதம் 6ஆம் நூற்பாவில் பாவகமேல்னு ஒரு வெண்பா இருக்கு. அந்த வெண்பாவில் ஒரு வரி இருக்குது, தியானம்னா என்ன? அருளை நினைப்பது. முடிஞ்சது, அவ்வளவுதான். யார் கேட்டாலும் சொல்லணும். எதை நினைப்பது? அருளை நினைப்பது தியானம். அவ்வளவுதான், முடிஞ்சது. அது அந்த இடத்துல தான் இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்படியே ஒரு 10 நிமிஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க சார். முடிச்சிட்டேன். அதாவது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. உன்னைனா அருளை நினைப்பது உன்னை. தியானம்னா என்னதுன்னு கேட்டா, நீங்க சைவ சித்தாந்தப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சரியா தான் சொல்றாங்க, எல்லாரும் சரியா தான் சொல்றாங்க, எல்லா சாமிகளும் நல்லதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. சைவ சித்தாந்தப்படி என்னங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வேற எல்லாரும் சொல்றதும் கரெக்டா சொல்றாங்க, நம்ம எதையும் குறை சொல்லல. சைவ சித்தாந்தப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? உடனடியா அருளை நினைப்பது தியானம். முடிச்சு. அருளை நினைப்பது தியானம். அதைத்தான் ஒரு பிரமாணம் சொன்னேன். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நீங்க நிற்கலாம், நடக்கலாம், கிடக்கலாம். ஆனா எதை நினைக்கணும்? அருளை நினைக்கணும். மற்ற பற்றனக்கின்றி அதுதான் தியானம். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமேன அருள் மனம் பாவித்தேன், தியானம் செய்தேன். எக்கோலம் கொண்டாலும் ஏதவத்தை பட்டாலும்னு சாக்கிய நாயனாரில் ஒரு மந்திரம் இருக்குது. மன்னியசீர், கரெக்டா சொல்றீங்க, மன்னியசீர் இறைவனுடைய திருவருளை என்ன செய்யாம இருக்கணும்? மறக்காம. இதற்கெல்லாம் நடராஜர் வழிபாடு அடிப்படை. இதை நாம நேரம் கருதி, இல்லை நேரம் கொடுத்தாலும் இதுக்கு மேல தாங்காது. நேரம் கிடைக்க எதுக்குள்ள போக ஓவரா போவோம், சைவ சித்தாந்தத்துக்குள்ள அதிகமா போவோம். அதெல்லாம் நான் எல்லா சூழலுக்கும் ஏற்றப்படி பேசுவோம். சனிக்கிழமை ஸ்கூல் குழந்தைகளுக்கு தான் திருவாசகம் எடுத்து திருவண்ண பகுதி நடத்தின. யாருக்கு? ஸ்கூல் குழந்தைகளுக்கு தான். இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் சூழலுக்கு ஏற்றபடி பேசுவோம். அது இவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு முக்கண்ணப்பர் அருள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய அடியார்களா இருக்கணும். எல்லாருமே எவ்வளவு பெரிய அடியார்களா வரம் பெற்றவங்களா இருக்கணும், சாதாரணம் கிடையாது. அதனால இந்த நேரத்தில் உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை
ஒளிவின்றி ஒளிவின்கண் அணையும் ஐம்பொறி வழி அளவினும் எளிவர அருளினை என போற்றி என்ற இடத்துல நம்ம ஒரு எடுத்துக்கொண்ட நேரம், நம்ம ஒரு அளவான நேரத்தை எடுத்துக்கொண்டோம். ஆனால் எத்தனை நாயரானதில் வந்திருக்கிறாங்க. சேரமான் வந்தார், அப்பர் வந்தார், ஞானசம்பந்தர், அது பேர் யாரு, சாக்கியநாய் சுந்தரர் வந்திருக்கிறார். எல்லாரையும் பார்த்தது. இதை பெரிய புராணம் 6 தொகுதியை நான் இப்போ பைக்கில் வச்சிருக்கிறேன். அதுதான் உட்காந்து இங்கே வந்து தான் எழுதுனேன். அதையெல்லாம் நம்ம ஒரு முன்னுரையாகத்தான் பார்த்துருக்குறோம். நாம் உண்மை விளக்கம் படிக்கும்போது விரிவாக பார்க்கலாம். இங்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான நல்ல வாய்ப்பு என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் போகிறோம்.